தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் ஆண்டவருடைய அருள் வளங்களை கேட்டு மன்றாடும் ஆசீர்வாதத்தை இன்றைய நாள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனித பெரிய லியோ திருத்தந்தை மற்றும் மறைவல்லுனருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இவர் பலதரப்பட்ட நன்மைகளை செய்திருக்கின்றார் திருச்சபைக்கு. திருச்சபையின் பல பரிமாணங்களை உருவாக்கியவர், பல பிரச்சனைகளிலிருந்து மீட்டவர். திருச்சபையை ஒரு நல்ல ஒரு வழி நடத்திய திருத்தந்தையாக புனித பெரிய லியோ கருதப்படுகின்றார். எனவே அவருடைய ஆசீர்வாதங்கள் வரங்களையும் கேட்டு மன்றாடும். அத்தோடு சேர்ந்து முக்கியமாக திருச்சபையிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடும் ஆண்டவர் திருச்சபையை நல்ல முறையில் வழிநடாத்த, திருச்சபையில் நல்ல தலைவர்களை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கோம். அந்த தலைவர்கள் நல்ல முறையில் இந்த திருச்சபை வழிநடத்தவும் ஆண்டவர் தாமே இருந்து அவர்களை நல்ல முறையில் வழிகாட்டவும் நாங்கள் இத்திருப்பலியில் மன்றாடுவதோடு முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களெல்லாம் நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவதோடு இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருடைய வேண்டுதல் தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். முக்கியமாக இணைய வழியூடாக தொலைக்காட்சியூடாக பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருடைய தேவைகள் வேண்டுதல்களையும் சிறப்பான முறையில் ஆண்டவரிடம் ஒப்படைத்து திருப்பலியில் மன்றாட நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களினும் பாறை மீது உறுதியாக கட்டப்பட்ட உமது திரு அவையின் மேல் பாதாளத்தின் வாய்கள் வெற்றி கொள்ள ஒருபோதும் நீர் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு திருத்தந்தை புனித லியோவின் பரிந்துரையால் உமது திரு அவை உண்மையில் நிலைத்து நின்று நீடித்து அமைதியில் வளம் பெற அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 7 ஏறாக. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைந்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோர்க்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையின் நின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது.
கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர். நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகள் எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல்லுருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்னை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் அங்கே செல்லக்கூடும். உமது திருமுன்னிலிருந்து நான் அங்கே தப்பியோட முடியும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. வாழ்வின் வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவர்களுக்கு கேடு. அவர் சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு இயந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து
நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனித பெரிய லியோனுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவருடைய செய்த மிக பெரும் செயல்களால் இவர் பெரிய லியோ என்று கருதப்படுகின்றார். யாருக்கும் சடுதியாக கிடைக்காத இந்த பெரிய என்ற பெயர், லியோ த கிரேட், லியோ த கிரிகரி த கிரேட். அதாவது இந்த பெயர்கள் அவர்கள் மிகவும் அதில் பார்த்தால் பல விடயங்கள் செய்திருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு பெரிய லியோ என்ற பெயர் இவருக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் சிந்திக்க ஒவ்வொரு விடயங்களை கடவுள் எங்களுக்கு தருகின்றார். இன்றைய நாள் வாசகங்கள் நாங்கள் எடுத்து பார்த்தால் மிகவும் அர்த்தமான ஒரு வாசகம், எங்களுக்கு யோசிக்க வைக்கின்றது. பல இடங்களில் அதை சிந்திக்க வைக்கும், சீர்தூக்கி பார்க்க வைக்கும் வசனங்களாக மாறிவிடுகின்றது. அதாவது இன்று சொல்லுகின்றார் இயேசு, எங்களை பார்த்து சொல்லுகின்றார், பாவச்சோதனை தவிர்க்க முடியாது, பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாதாம். அதில் அர்த்தம் என்னன்னு நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். பாவச்சோதனை என்பது தினம் தினம் எங்களை வந்து சேரும். அதாவது சோதனை மனித வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து கடைசி மட்டுக்கும் இந்த சோதனை என்பது எங்களை தாக்கி கொண்டே இருக்கும். நாங்கள் ஒரு ரயில்வே பாதை எடுத்தால் பாருங்கள், அந்த ரயில்வே பாதை 2 பக்கம் இருக்கின்றது. அந்த ரயில்வே போகணும்டா. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் மாதிரி சாத்தானுடைய சோதனையும் எங்களை தாக்கி கொண்டே இருக்கும் தினம் தினம். நாங்கள் எவ்வளவுதான் நல்லாக வாழ விரும்பினாலும் சோதனைகள் என்பது வாழ்க்கையில் இன்றியமையாது, தொடர்ந்து எங்களை ஏதோ ஒரு வகையில் தாக்கி கொண்டிருக்கும். அதான் இயேசு சொல்லுகின்றார், பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆண்டவரே எனக்கு பாவச்சோதனை தராது, ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் அது வந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து மீண்டு வாழ்கிறது எப்படின்னா நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்றால் மனித வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றோம். நாங்கள் உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், நான் ஒரு பாவத்தில் விழுந்து போயிட்டு நான் போய் பாவ சங்கீதனம் எடுக்கணும், நான் பாவ அறிக்கை செய்கின்றேன், செய்துவிட்டு அடுத்த நாளும் ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியான சோதனைகள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றது. முதலை தன் வாயை திறந்திருக்கிற மாதிரி சோதனைகளும் அப்படி திறந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இவனை இன்றைக்கு எப்படி நாங்கள் மாட்டலாம், எப்படி அவனை இதுக்குள்ளே மாட்டி வச்சுக்கொள்ளலாம், வாழ்க்கையில் இவனை ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. அது ஒரு பெரிய நோக்கம். அது என்றால் கடவுள்கிட்ட போகிறது தான் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கு. கடவுளோடு சேர்ந்து வாழ்வது, பாவமன்றி ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ வேண்டாம், கடவுள்கிட்ட நெருங்கி வாழுது. ஆனால் சோதனை பாவங்கள் எங்களை அகற்றி விடுகின்றன கடவுளிடமிருந்து. எனவே அதைத்தான் சொல்லணும், பாவச்சோதனை வருவதை நாங்கள் தவிர்க்க முடியாது, ஆனால் அதிலிருந்து மீண்டு வாழலாம் நாங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒன்று சொல்லப்படுகின்றது, ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவர்களுக்கு கேடு, பாவச்சோதனைக்கு காரணமாயிருப்பவர்களுக்கு கேடு. அதிலும் இன்னும் ஒன்றே அடித்தளமாக காட்டப்படுகின்றார். ஜே சொல்லுகின்றார், சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்தால், பாவத்தை செய்வதை விட அவ்வாறு செய்பவர் களத்தில் இயந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளுவது அவருக்கு நல்லதாம். முதல்ல அவர் பாவம் செய்ய முன்னுக்கு என்ன செய்யட்டாம், அவருக்கு ஒரு இயந்திரக்கல், அதாவது அந்த ஒரு மெஷின் மாதிரி உண்டு, வேலை செஞ்சு கொண்டே இருக்கும், அது வெளியே வரக்கூடாது, கல் சும்மா போயிட்டு நின்றுமா. ஆனால் இயந்திர கல் மாதிரி இருக்குது, அது வேலை செஞ்சு கொண்டே இருக்கு, அந்த மனிதன் மேலே வரவே விடாமல் அந்த மனிதனை மூச்சே இல்லாமல் செய்கிற மாதிரி அது அடியில் போயிட்டு அப்படியே நின்றும். அது மாதிரி அந்த மனிதன் வரவே முடியாது வாழ்க்கை புறாவும், அப்படி வெளியே வர முடியாமல்
கடல்லே அப்படியே சாகுற மாதிரி. அவ்வளவுக்கு ஒரு பயங்கரம். இந்த சிறியவர்களுக்கு நாங்கள் எதிராக அவர்களை பாவத்தில் இட்டு செல்வது, அவர்களை செய்ய வைக்கிறது. அவங்களுக்கு அப்படி பாவம் செய்வனா என்ற அவங்கள ஏன் அப்படி சொல்லுகின்ற காரணம், சிறியோர்கள் சொல்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க வாழ்க்கையில் அப்போ தான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுவார்கள். அவர்களை பாவத்தில் இட்டு செல்லுவது தான் பெரிய பாவம் என்று இயேசு சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னும் தொடர்ந்து நாங்கள் பார்த்தா அந்த பாவத்தை பற்றி சொல்லும் இயேசு மன்னிப்பை பற்றியும் சொல்லுகின்றார். நீங்கள் எச்சரிக்கையாக உங்களுடைய சகோதர சகோதரி ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனம் மாறுங்கள், அவரை மன்னியுங்கள்னு சொல்லுகின்றார். பாவம் செய்து ஒரு ஆள் மன்னிப்பு கேட்குற நேரம் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு எடுத்துக்காட்டு. நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய மனங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராகில்லை. நிறைய இடங்களில் நாங்கள் முடியாது என்று சொல்லுவோம். நாங்கள் அந்த அளவுக்கு இயேசு சொல்ல இல்லை. யாராவது மன்னிப்பு கேட்க வர்ற நேரம் அவங்கள மன்னிங்க. அதை இப்படி மன்னிக்கட்டாம், ஒரு நாளில் 7 முறை எங்களுக்கு எதிராக பாவம் செய்தா, ஒரு நாளில் பாருங்கள், ஒரு நாளில் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து வரும்போது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவங்களுக்கு மன்னிக்கட்டாம். இயேசு சொல்ல அவர்களை மன்னித்து விடுங்கள், நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார் இயேசு. அதாவது தொடர்ந்து நாங்கள் இயேசுடைய கருத்துக்குள்ளே போனால் மன்னிப்புக்கு அளவே இல்லை. நாங்கள் அளவுகோல் வைக்க முடியாது. மன்னிப்பு என்பது, ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு கொடுப்பது என்பது அளவுகோல் இல்லை என்பதை இயேசு எடுத்து காட்டுகின்றார். அதோடு சேர்ந்து சொல்லுகின்றார், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மன்னிப்பு என்பதை தாராள மனதாக இருக்கணும். இயேசு அப்படித்தான், கடவுள் அப்படித்தான் இருக்கிறார். பாவிகளை தேடி வந்த இயேசு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மட்டும் இல்லை, அவர்களை ஏற்றுக்கொண்டார், அவர்களோடு வாழ்ந்தார், அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒளியை ஏற்றினார். இதைத்தான் இயேசு சொல்லுகின்றார். நாங்களும் அதை செய்கிறதுக்கு அழைக்கப்படுகின்றோம். அவர் திருத்தூதர் கேட்கிறார், எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்ற இவ்வளவு செய்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி எல்லாம் செய்யலாம், இதெல்லாம் மனிதனால் செய்ய முடியாதே ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஒளியை தாரும், நீரே நம்பிக்கையை தாரும், எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது, மனிதனாக நாங்கள் முடியாது. ஆனால் கடவுள் சொல்லுண்டா, உங்களோட கடுகளவு நம்பிக்கை உங்கள் இருந்தால், ஒரு கடுகுன்னு சொல்கிற ஒரு சின்ன விஷயம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் சொன்னால் கட்டாயம் எதுவும் நடக்குமாம். அதாவது காட்டு அத்திமரத்தை நோக்கி நீங்கள் சொன்னால் இந்த காட்டு அத்திமரத்தை வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று சொல்லும்போது அது உங்களுக்கு கீழ்ப்படியுமா? அவ்வளவு நாங்கள் நம்பிக்கையில் தளர்ந்தவர்களாக இருக்கின்றோமா என்ற கேள்வியும் வருகின்றது இங்கே. ஆனால் கடவுள் கேட்பது, நாங்கள் ஆண்டவரில் நிலைத்து நின்றோம், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது ஆழமாக இருக்க வேண்டும். கடவுளில் இருக்கிற நம்பிக்கை கூட சில நேரங்களில் இந்த பாவத்தினால இருக்கலாம், இல்லாட்டி இந்த உலக ஆசைகளால் நாங்கள் ஆண்டவரிடம் ஒதுங்குகின்றோம், ஆண்டவரிடமிருந்து ஒதுங்கி வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இங்கு இந்த வாசகத்தில் பல இடங்கள் பல மாதிரி எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். நம்பிக்கையை, மன்னிப்பை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றார். நாங்கள் வாழ்க்கையில் ஒரு தரம்தான் நாங்கள் வாழப் போகின்றோம். அந்த வாழ்க்கை என்பது அழகான முறையில் வாழ நாங்கள் ஆண்டவரிடம் வரங்க. ஆண்டவரால் மட்டும் எல்லாம் முடியும். இந்த சொன்ன விஷயங்களை ஆண்டவரோடு இருக்கும்போது எல்லாம் முடியும். அந்த ஆண்டவருடைய துணையை நாடுவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்னோடு இருந்தருளும், எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யும், நான் எப்படி போக வேண்டும், எப்படி நான் வாழ வேண்டும், என்னை வழிகாட்டும், எனக்கு உமது சக்தியை தாரும், எனக்கு வழியை காட்டும் என்று நாங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அந்த ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு பல இடங்கள் இதை ஞாபகப்படுத்துகின்றார். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். எனவே கடவுளுடைய உதவியை நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் கேட்டு நிற்க வேண்டும். எங்களுடைய யோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நாங்கள் இழக்கிற நேரங்கள் ஆண்டவரே எனக்கு உதவியாய்ந்தருளும், அப்போது அது அழகான முறையில் நிறைவேறும். எனவே தொடர்ந்து நாங்கள் மன்றாடும், ஆண்டவரே எங்களோடு இருந்தருளும். இந்த திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடும், ஆண்டவரே என்னை
வழிகாட்டும், எனக்கு உதவியாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நீரே இருந்து வழி நடத்தும் என்று இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். வாரி வழங்கும் வள்ளலே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தாம் நிறைவாய் பெற்றுள்ள கொடைகளை திறமையாக பயன்படுத்தி இறையரசை கட்டியெழுப்ப தேவையான ஞானத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, புண்ணிய பூமியில் நடைபெறும் போர்க்கலவரங்கள் நிறுத்தப்பட்டு சமாதானமும் அன்பும் சகோதரத்துவமும் நிலைத்திடவும், போரினால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து மீண்டு வரவும் தேவையான வளங்களை நிறைவாய் பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இன்றைய காலகட்டத்தில் இச்சமூகம் எதிர்கொள்ளும் சோதனைகளாலும் வேதனைகளாலும் சோர்ந்து போகாமல் விழிப்புடன் இருந்து வெற்றி கொள்ளவும், தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் தேவையான ஞானத்தையும் முன்மதியையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, மரித்தோரை நினைவுகூரும் இந்நாட்களில் அவர்களின் குறைகுற்றங்களை மன்னித்து அவர்களை புனிதர் கூட்டத்தில் சேர்த்து உம்மை போற்றிடவும் எமக்காய் மன்றாடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எங்கள் வாழ்க்கை அறிகின்றீர், எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தெரிந்து இருக்கின்றீர் ஆண்டவரே. என்றுமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும், எங்களை கைவிடாதேயும், எங்கள் தேவைகளில் நீரே இருந்து எங்களை வழிநடத்த ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று உமது திரு அவையை கனிவுடன்
ஒளிரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மந்தையின் நல்வாழ்வு எங்களுக்கு செழித்தோங்கவும் உமது வழி நடத்தலால் அருள் நடியாளர்கள் உமது பேருக்கு ஏற்றவர்களாக விளங்கவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் இல்லை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெரிய லியோவுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கிடம் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித பெரிய லியோ, இவ்வுலகில் உமக்கு வந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியை மட்டுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
பேதுரு இயேசுவிடம், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவால் ஊற்றம் பெற்ற உமது திரு அவை நீரே உளம் கனிந்து வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆற்றலால் நெறிப்படுத்தப்பட்டு உரிமை வாழ்வின் வளர்ச்சி பெறவும் சமய வாழ்வில் உறுதியுடன் நிலைத்து நிற்கவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பாய்வரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.